அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம 11 பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் இரண்டு பாகங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு நம்ம போட்டுவிடுறோம். இன்றைக்கி கடைசி பாவமான 12வது பாவத்தை பற்றி பார்ப்போம். 12வது பாவம் என்றாலே ஒரு பிரச்சனைக்குரிய பாவம் தான். அதில் என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். 12வது பாவம் என்றாலே பிரச்சனைக்குரிய பாவம் தான். அதில் எப்படி சிறப்புகள் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 12வது பாவம் தீமையான பாவம் தான். ஆனால் அது நம்முடைய ஜாதகத்தில் நல்ல பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தில் உள்ள நல்ல காரகங்கள் செயல்படும். அதாவது நம்ம உயர்கணித கேபி சாரஜோதிட முறை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமும் நல்ல கிரகம் இல்லை, எந்த ஒரு கிரகமும் தீய கிரகம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி எந்த ஒரு பாவமும் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பாவம் இல்லை, கெட்ட பாவம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 12வது வீட்டில் நிறைய காரகம் கெட்ட காரகம் தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 12வது பாவம் தானே. முதலீடு நான் எழுதியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. முதலீடுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த முதலீடு என்பது உங்களுக்கு ஜாதகத்தில் ஒருத்தர் முதலீடுகள் அதிகமாக பண்ணும்போது அவருடைய எதிர்காலத்துக்கு உதவும் இல்லையா. அது முதலீடுகள் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 12வது பாவத்தோட காரகம் தான். அதே மாதிரி பாருங்கள், வெளிநாட்டு வாழ்க்கையை வாழணும்னா அது 12வது பாவம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா அது 2, 4, 6, 10ங்கிற பாவத்தையோ அல்லது 1, 3, 7, 11ங்கிறது 12வது பாவத்துடைய தீய விஷயங்களே குறைக்கக்கூடிய பாவம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அப்போ 12வது பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும்போது இதனுடைய காரகத்தை பற்றி பார்க்கும்போது உடல் கூறில் இது பாதங்களை குறிக்குது. அப்புறம் உடலில் உள்ள கழிவு பொருளை குறிக்கிறது. பாதங்கள் ஏன் சொல்கிறோம், ஒரு மனுஷனை 1, 2, 3 நம்ம போட்டுட்டு வரும்போது பாதம் என்பது தான் கடைசியில் இருக்குது. அந்த 1வது வீடு தலைனா, 2வது வீடு முகம், 3வது வீடு தோள்பட்டி, 4வது வீடு லங்ஸ் அப்படின்னு ஒன்றா போட்டுட்டு வரும்போது பாதங்கள் இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். 2வது பார்ட்டில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இந்த பாதங்களை வைத்து எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி குறிப்பாக அந்த சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதங்கள் சம்பந்தமான வகையில் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத இந்த 12வது பாவத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். அப்புறம் உடலில் உள்ள கழிவு பொருள்கள், யூரின், மலம், இது சம்பந்தமான வகையில் பிரச்சனை இருக்குமாங்கிறத பார்க்கறது தான் இது. அதுக்கப்புறம் தூக்கம் அப்படிங்கிறது இந்த 12வது பாவம். நல்ல தூங்கக்கூடிய ஜாதகமா, படுத்த உடனே தூங்கக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறது 12வது வீட்டையும் நம்ம கிரக காரகத்தில் சனியை வச்சு பார்ப்போம். 12வது வீடுங்கிறது தூக்கம்ங்கிறது. ஏன்னா ஒரு லக்ன பாவங்கிறது விடுத்தெழிதல் என்பது லக்ன பாவம்னா கடைசி ஸ்டேஜ் வந்து 12வது வீடு. இந்த மாதிரி 12வது பாவத்தை பற்றி நம்ம நிறைய காரகத்தை எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னையில் கடந்த 25 வருடங்களாக நம்ம இயங்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாகவும் சமீப காலமாக ஆன்லைன்லேயும் படிச்சுட்டு வராங்க. இது சம்மந்தமான விஷயத்துக்கு இதே டிஸ்கிரிப்ஷனில் www.astrodevaraj.com வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியா இருக்கும். ஒவ்வொரு மாதமும் கடைசியில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம். இந்த மாதம் மட்டும் சனி, ஞாயிறு, திங்கள், அதாவது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நேரடியாக வருகின்ற ஏப்ரல் மாதம் 29, 30, 31 3 நாட்கள், அதாவது சனி, ஞாயிறு, திங்கள். ஏன்னா திங்கக்கிழமை ரம்ஜான் இருக்கிறதால லீவ் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும். அதனால் இந்த மாதம் நம்ம நேரடி பயிற்சி எடுக்கிறோம். ஆன்லைன் பயிற்சியும் உண்டு. டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், வெப்சைட் இருக்கும். அது சம்மந்தமான விஷயத்தை எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நம்முடைய அகில இந்திய சாரஜோதிட சங்கம், அதாவது நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் எல்லாரையும் அகில இந்திய சாரஜோதிட சங்கம்னு ஒரு சங்கத்தில் வந்து இலவசமாக நம்ம மெம்பர்ஷிப் ஆகிக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை என்று 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ், அதாவது மாதாந்திர கருத்தரங்கம் அப்படி நடத்திட்டு வரோம். நம்ம இதில் நம்முடைய பயிற்சி மையத்தில் 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்கிறதால நம்ம பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். அதனால் இந்த யூடியூப் வாசகர்கள் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காமல் இருந்தாலும் கூட இது ஒரு சேவை மனப்பான்மையோட தொடர்ந்து நாம் கடந்த 20 வருடத்திற்கு மேலாக நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதனால் இதையும் உங்கள் நண்பர்களுக்கு, ஜோதிட ஆர்வலருக்கு இது தெரியப்படுத்தலாம். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன்.
அப்போது தூக்கம் என்பது 12வது வீட்டோட காரகம். ரகசியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரகசியங்கள் இருக்கு. அதாவது இந்த 12வது வீடு என்பது 1, 3, 7, 11வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு சாதகமாக, அதாவது 12வது வீடு என்பது லக்னத்துக்கு பாதகமான வீடு. முதல்ல அது ஜாதகத்தில் தொடர்பு கொள்ளும் போது லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டா இந்த அகம் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 12வது வீடு 1வது வீட்டையோ 3வது வீட்டையோ 7வது வீட்டையோ 11வது வீட்டையோ இந்த வீட்டை, ஏன்னா அது 1 குறிப்பாக 3, 7, 11, ஏன்னா இது 12வது வீட்டுக்கு அப்படியே 8, 12வது வீடாக ஆகிடும். இந்த 12வது வீடு ஜாதகத்தில் 3ஐயோ 7ஐயோ 11ஐயோ, குறிப்பாக 7, 11 என்பது 11க்கு 8, 12வது வீட்டுக்கு இது 12வது வீடு, 12வது வீட்டுக்கு இது 8வது வீடு, இது 12வது வீட்டுக்கு இதுக்கு 4வது வீடு. ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 4, 8, 12வது வீடுகள் நம்ம தீமை சொல்கிறோம். அப்போ 12வது வீடு 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும். 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாதங்கள், உடலில் உள்ள கழிவுப் பொருள்கள், தூக்கம், ரகசியம், சதி வேலைகள். சதி வேலைகள் ஜாதகர் தீட்டுவாரா அல்லது சதி வேலைகளில் ஜாதகர் சிக்கிடுவாரா அப்படிங்கிறது இந்த 12வது வீடு டிசைட் பண்ணும். அப்போ இது 12வது வீடு வீக்காக போச்சுன்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கெட்டவன் கெட்டிடன் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம். இது 12வது வீடு பலவீனமாக போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வராது. இந்த பக்கவாதம் இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில், மருத்துவ ஜோதிடத்தில் அடுத்த பாட்டில் விரிவாக நான் சொல்கிறேன் நான். அப்போது இந்த 12வது வீடு அது கெட்ட வீடாக இருந்தாலும் கூட அது ஜாதகத்தில் நல்ல வீட்டை தொடர்பு கொண்டால், ஓகேங்களா, அதாவது 12 பாவங்களுக்கும் தனித்தனி காரகம் இருக்குது. அந்த காரகங்கள் எப்படி செயல்படுகின்றன, அது லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்துடைய காரகங்கள் லக்னத்துக்கு நன்றாக இருக்கும். லக்னத்துக்கு பாதகமாக 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்துடைய காரகங்கள் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்துடும். இது 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்துடைய காரகங்கள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். இதுதான் இந்த 4 ரூல் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய பயிற்சி வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு தம் ரூல் அப்படின்னு சொல்கிறோம், இந்த 4 ரூலையும். அப்போ 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது உங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவமனையில் இதெல்லாம் அகம் சார்ந்த காரகம். அதாவது ஒரு பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகம் என்பது அந்த பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகங்கள் வளர்ச்சி அடைகின்றன. இப்போ இதெல்லாம் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் அகம் சார்ந்த காரகம். 2வது லைனில் மருத்துவமனையில் தங்கி நீண்ட காலம் சிகிச்சை பெறுதல், உடல் உறுப்பு துண்டித்தல் அல்லது செயலிழந்து போதல், எல்லாவித தடைகள், சரணாகதி, தோல்வி, நஷ்டம், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12வது பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகங்கள். அப்போ அகம் சார்ந்த காரகங்களும் அந்த 12வது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த அகம் சார்ந்த காரகங்கள் சிறப்படையும். ஒருவேளை 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த அகம் சார்ந்த காரகத்தில் சில குறைகள் இருக்கும். 8, 12 வரும்போது அகம் சார்ந்த காரகங்கள் கடுமையாக பாதிக்கும். இதுக்கப்புறம் நஷ்டம், முதலீடுன்னு வரும்போது அது புறம் சார்ந்த காரகமாக இருக்கும். 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது முதலீடுகள்லாம் எதுவும் இல்லாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணும். முதலீடுகள் என்பது லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தரக்கூடியது தான். ஏன்னா முதலீடு என்பதே ஒரு ரிஸ்க் தான். இந்த முதலீடுன்னு சொல்கிறத விட நீண்ட கால முதலீடு, அதாவது ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு 4 ஏக்கரால் லேண்டு வாங்கி வச்சுருக்கோம். அது இப்போதைக்கு உடனடியாக விற்றாலாம் வருமானம் வராது. நம்மளுடைய உழைப்புகள் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஒரு 40 வயசில் வாங்கி ஒரு 60, 70 வயசில் நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது அதை விற்று வேறனா கல்யாணம் பண்ணுறதோ ஏதோ பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியது தான். உடனடியாக கிடைக்கக்கூடிய இந்த 12வது வீடுங்கிறதே இழப்பு. அப்போ நீண்ட கால கண்ணோட்டத்தில், இங்கே முதலீடுன்னு சொல்கிறத நீண்ட கால கண்ணோட்டத்தில் முதலீடு செய்தல், புதிய சூழலில் வாழ்தல் என்பது 12வது வீட்டுடைய காரகம். புதிய சூழல்னா சிறைச்சாலை என்பது 12வது வீட்டுடைய காரகம் தான். இந்த 12வது வீடு 8, 12னா அந்த புதிய சூழல் நமக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். இது 12வது வீடு 3, 7, 11 என்பது புதிய சூழலை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிப்போம். அடிக்கடி டூர் போயிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த புதிய சூழலுங்கிற ஒற்றை வார்த்தையில் வந்துடும். ஏன் புதிய சூழல் அப்படின்னா, அந்த இடத்த பற்றி நமக்கு புரியாத புதிர்கள் என்பது இந்த 12வது பாவத்தோட காரகம். ரகசியம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு மனிதர் டெல்லியிலேருந்து இங்கே சென்னைக்கு வராருன்னு பார்க்கும்போது அவருக்கு இந்த சென்னை வந்து புதிய ஊராக இருக்கும். நாம் டெல்லிக்கு போகிறோம் அல்லது நாம் பாம்பேக்கு போகிறோம், நம்ம முதல்ல ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரோட தெரு, அந்த ஊரோட அமைப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுதான் இந்த புதிய சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இதுக்கப்புறம் ரகசிய சிறையில் இருத்தல். ஏன் அந்த சிறையில் இருத்தல் என்பதை விட ரகசிய சிறையில் இருத்தல் ஏன் சொல்கிறேன்னா, அது 12வது வீடு ரகசியம் என்பதால். ஏன்னா வெளிப்படையான அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தோட காரகம். அப்போ 12வது வீடுங்கிறது ரகசியமாக இருக்குது. இந்த 12வது வீடு நல்லா இருந்தால் ரகசிய சிறையில் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாகவே இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். 2வது தொழிலில் அடுத்தடுத்த கிளைகளை நிறுவுதல். நிறைய பிரான்ச். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு இது 3வது பாவமாக போயிடுறதால ஒரு ஜாதகத்தில் இந்த 12வது வீடு 2, 4, 6, 10 இந்த வீடுகளை தொடர்பு கொண்டா, 12வது வீடு 2, 4, 6, 10 வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது ஒரு தொழிலில் 2வது தொழில் நல்ல சிறப்பாக அமையும், அல்லது முதலீடுகள் அவருக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். தொழிலில் அடிக்கடி நிறைய பிரான்ச்சுகளை ஏற்படுத்துவார். இந்த 12வது வீடு 2 தொடர்பு கொள்ளும்போது மீண்டும் 3வது பிரான்ச், 4 தொடர்பு கொள்ளும்போது 4வது பிரான்ச், 6 தொடர்பு 5வது பிரான்ச் அப்படின்னு அந்த பிரான்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புதியவனை கண்டுபிடித்து புதிய விஷயங்களை கண்டுபிடித்து அதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளுதல். அப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் போயிட்டு பர்மனன்ட் ரிலேஷன். அப்போ வெளிநாட்டில் குடியுரிமை பெறுதல்னு சொல்கிறோம் இல்லையா, அது 12வது வீடு. வெறுமனே வெளிநாட்டுக்கு செல்லுதல் என்பது 9வது வீடு. நீண்ட தூர பயணம் என்பது ஒரு புதிய சூழலில் வாழ்தல். வெளிநாட்டு குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது இந்த 12வது வீட்டுடைய காரகம். அதுக்கப்புறம் உடல் அழிதல், உயிர் பிரிதல், அதெல்லாம் எழுதலரான, அதாவது உடல் அழிதல், உயிர் பிரிதல், அப்படிங்கிறது இந்த 12வது வீடு காரகம் தான். அதாவது 12வது வீடு நல்லா இருந்தா, ஒருத்தர் இறக்கும் போது இந்த 12வது வீடு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது, தசாபுதி நல்லா இருக்குன்னா 3, 7, 11 அப்படிங்கிற வீட்டை தொடர்பு கொண்டு லக்னத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அவருடைய உடலில் இருக்கிற எல்லா பாற்றும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கு பாருங்க, உடல் உறுப்பு துண்டித்தல் அல்லது உடல் உறுப்பு செயலிழந்து போதல்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ உடலில் ஒரு உறுப்பு மூளையோட கட்டுப்பாட்டிலிருந்து டோட்டலாக வெளிவரக்கூடிய அமைப்பு தான் இந்த 12வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டா. இந்த 12வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி அமைப்பு. அப்படி இல்லாமல் இந்த 12வது வீடு நல்லா இருந்தால் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும், சில பேர் பார்த்தீங்கன்னா 80 வயசு கூட ஆயிருக்கும், அவங்களுடைய கண் வேற யாருக்கோ பயன்படும், ஹார்ட் வேற யாருக்கோ பயன்படும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 30, 35 வயசுல இறந்து போயிடுவாங்க, அவங்களுடைய உறுப்புகள் மற்றவங்களுக்கு பயன்படாது. ஏன்னா அவன் குடிகாரனாக இருந்திருப்பான், உடம்புல இருக்கிற பார்ட் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், அது மற்றவங்களுக்கு பயன்படாத மாதிரியும் இருக்கலாம். அந்த வகையில் உடல் அழிதல், உயிர் பிரிதல், கிட்டத்தட்ட 8ஆம் பாவத்துக்கு சொல்லக்கூடிய அதே காரணம். மரணத்தினுடைய கடைசி காலத்தில் இந்த 12வது நல்லா இருக்கிறவங்க உயிர் புரியும் போது பெரிய அளவுக்கு வெளி வேதனையை அனுபவிக்க மாட்டாங்க. மோட்சம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இறப்பு போது இருக்கக்கூடிய அந்த மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல நிம்மதியான ஒரு இறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக மருத்துவமனையில் தங்கி நீண்ட காலம் சிகிச்சை எடுத்தல், இதெல்லாம் மருத்துவ விவரத்தில் நான் விரிவாக பார்ப்பேன். அப்போ அந்த வகையில் இந்த 12வது வீடு என்பது உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், அது 8, 12 தொடர்பு கொள்ளும் போது தான் பிரச்சனையை ஒழிய இங்கே எல்லா பாவத்துக்கும் சில காரகம் இருக்குது. அதில் 12வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இன்னும் அதிகமான பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட பாவம் 8, 12 தொடர்பு கொள்றதை விட 12வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அந்த பிரச்சனையோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12வது பாவத்தை பொறுத்த வரைக்கும் விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் உபநட்சத்திரமாக அமைந்தால் அது கொஞ்சம் நல்லதுன்னு எடுத்துக்கலாம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் டக்குன்னு முடிஞ்சிடும். விரைந்து செல்லக்கூடிய கிரகம்னா குறிப்பாக சந்திரனை தவிர்த்து, ஏன்னா சந்திரன் 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்தால் 9 நாளைக்கு ஒன் டைம் அதனுடைய ஸ்டார் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனுடைய ஸ்டார் அது 12வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரனாக இருந்தால் இல்லை 12வது வீட்டு நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டே இருக்காது. அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது இயற்கையாகவே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், ஒரு ஞாபக மறதி வந்துடும். அப்போ சந்திரனை தவிர்த்து உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருவது, இங்கே 8, 12 தொடர்பு கொண்டால் அது மோசம்தான். பட் நல்லா இருந்துச்சுன்னா 3, 7, 11, 2, 6, 10, 8, 12 தொடர்பு கொள்ளாத இந்த விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் 12வது வீட்டு உபநட்சத்திரமாக வருவது சிறப்பு. இதே மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சனி, ராகு, கேது, குருன்ற கிரகங்கள் 12வது வீட்டு உபநட்சத்திரமாக வந்துச்சுன்னா
அது என்ன பண்ணுன்னா ஜாதகருக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். கோச்சாரத்தில் அது ஏதாவது ஒரு நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு 8-12 கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் போயிட்டு சிக்கிக்குச்சுன்னா கொஞ்சம் நாட்கள், 1 மாதம் 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இது ஒரு பொது விதி, எல்லா பாவத்துக்கும் சொல்கிற மாதிரி தான். அதுலேயும் குறிப்பாக 12வது வீட்டு உபநட்சத்திரம் சனி ராகு கேதுவாக இருந்தால் இன்னும், ஏன்னா 12வது பாவமே ஒரு கெட்ட பாவம், அதனுடைய உபநட்சத்திரங்கள் ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து அது 8-12வது வீட்டை தொடர்பு கொண்டால் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். குறிப்பாக குரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 12வது வீட்டு உபநட்சத்திரமாக இருந்தால் அவ்வளவு பிரச்சனையை தராதுங்கிறது ஒரு பொது விதி. பட் எப்படியா இருந்தாலும் அங்கே பாவம் தான் டிசைட் பண்ண போகுது. ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன், அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி போகிற மாதிரி இந்த பாவத்துடைய உபநட்சத்திரங்களுடைய கிரகங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி கணக்குங்க. அந்த வகையில் அடுத்து நம்ம 2வது பார்ட்டில் இந்த 12வது வீட்டில் 12வது வீடு எப்படி, மருத்துவ ஜோதிடத்தில் 12வது பாவத்துடைய பங்களிப்பு என்ன, கர்ம ஜோதிடம் என்ன என சொல்லக்கூடிய தொழில் ஜோதிடத்தில் 12வது வீட்டுடைய பங்கு என்ன, திருமணம் ஜோதிடத்தில் 12வது வீட்டுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம நன்றி, வணக்கம்.